போராட்டத்தின் மூலம் எவ்வளவோ கைதிகளை எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தவர்கள் வந்து இப்பொழுது பதவிக்கு வந்தவுடன் அரசியல் கைது இல்லை என்றார்கள். சுமந்திரன் தலைமையிலே போட்டியிட்ட அனைவருமே மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். இந்த வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஒரு சிங்கள தேசிய கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்று கூறினாள். இது யார் பொறுப்பு? இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி மக்களே ஒரு பிழையும் சொல்ல மாட்டோம். நான் ஏனென்றால் கூறுவது என்னவென்றால், ஒருவர் தடுப்பு கால் வைக்கப்பட்டால் வேற அது வந்து அரசியல் கைதிகள். ஆனால் இங்கே நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்கிறார். தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சிக்கலான ஒரு காலகட்டமாக இந்த காலத்தை பார்க்கின்றோம். ஏனெனில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் உடைந்து பிரிந்து போய் அந்த கட்சிகள் பிரிந்ததனால் இன்று நாங்கள் தமிழ் எங்களுடைய உறவுகளுடைய எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஒரு தீர்வையும் காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையிலே இதற்கு முக்கியமான காரணம் யாரையும் பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுடைய ஒற்றுமையின்மை தான் தெற்கத்திய அரசியலுடைய பலமாகவும் எங்களுடைய பலவீனமாக காணப்படுவது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் கடந்த முறை தேர்தலை பார்த்தாலும் தொடர்ச்சியாக, அதாவது 2-3 கட்சிகளாக இருந்த கட்சிகள் இப்பொழுது 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை கொண்டு வந்து அந்த அரசியலமைப்பின் மூலம் கட்சிகள் அதன் பலனாக என்ன நடந்தது என்றால் எல்லோரும் கட்சியில் உருவாக்க துவங்கினார்கள். இருந்தாலும் கூட அந்த கட்சிகளை உருவாக்கி இருந்தாலும் கூட இன்றைய நிலையை பார்ப்போமா இருந்தால் ஒரு கட்சியிலே, அதாவது தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரதான கட்சியாக இருந்தது. ஆனால் அந்த கட்சி என்ன நடந்தது? 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகவும் கவலைக்குரிய விடயம், 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த கட்சி வந்து சிதறடிக்கப்பட்டு விட்டது. உதாரணமாக பார்ப்போமா இருந்தால் கடந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே, கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்டத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த தமிழரசு கட்சி, நான் முன்னர் இருந்த கட்சி, 15 ஆண்டுகள் அந்த கட்சியில் இருந்தவன். ஆனால் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு உடைந்து போய், எல்லா கட்சிகளும் உடைந்து போய், இப்போ ஒரு தமிழரசு கட்சியை பொறுத்த வரையிலே ஒன்றொன்றாக வருவோம். தமிழரசு கட்சியை பொறுத்த வரையிலே ஒரே ஒரு பிரதிநிதி தான் கடந்த நவம்பர் மாதம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த பிரதிநிதி கூட அவரும் அதிகமான வாக்குகளை கிளிநொச்சியிலே பெற்றபடியால்தான் அவர் தெரிவு செய்யப்பட்டார். அவரும் அந்த கட்சியில் இல்லாமல் இருந்தால் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைத்திருக்காது. ஆகவே கொழும்பில் நீங்கள் பார்ப்போமா இருந்தால் தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் 9 பேர் தேர்தலை போட்டியிட்டார்கள். அந்த 9 பேரிலே ஸ்ரீதரன் ஒருவராகவும் மிச்சம் சுமந்திரன் தலைமையில் 8 பேருமாக 9 பேர் போட்டியிட்டார்கள். அந்த 8 பேரும் சுமந்திரன் தலைமையிலே போட்டியிட்ட அனைவருமே மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களோட ஒற்றுமையின்மை, எங்களோட பலவீனம், எங்களோட ஒற்றுமையின்மை, அந்த ஒற்றுமையின்மையின் காரணத்தில் தான் இன்றைக்கு சிங்கள தேசிய கட்சி, ஆயுதம் தூக்கி போராடிய கட்சி இன்று ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் நாங்கள் தான். அதாவது தெற்கிலே வாக்கு விழுந்தது, அது ஒரு புறம் வைப்போம். ஆனால் வடக்கு கிழக்கிலே நடந்தது, 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று. அங்கே பாராளுமன்றத்திலே எல்லாமாக 19 ஆசனங்கள் இருக்கின்றன, தமிழ் ஆசனங்கள். அதிலே 8 ஆசனங்கள் தமிழ் ஆசனங்களாகவும் தமிழரசு கட்சிக்கும், அதே போல் 8 ஆசனங்கள் எம்பிபிக்கும் ஜேவிபிக்கும் 8 ஆசனங்கள். ஆகவே பாருங்கள் எங்கே நடக்கின்றது என்று. அதைவிட இன்னும் திரு செல்வம் அடைக்கலநாதன், மற்றது சுயேட்சையாக கேட்ட அர்ஜுனா ராமநாதன் பார்த்தோமா இருந்தால் அங்கே எல்லாமாக இந்த நிலைமை வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக போட்டியிட்டு இருந்தால் இந்த 8 ஆசனங்களும் வரலாற்றிலே முதல் முறை இது நடந்தது. இந்த வரலாற்றிலேயே, அரசியல் வரலாற்றிலேயே முதலாக ஒரு சிங்கள தேசிய கட்சி 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்று கூறினாள். இது யார் பொறுப்பு? இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி மக்களே ஒரு பிழையும் சொல்ல மாட்டோம். நான் ஏனென்றால்
15 ஆண்டுகளாக தமிழரசுக் கட்சியினுள்ளே இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் தமிழரசுக் கட்சியிலே நான் அரசியலுக்கு வந்தேன். எனக்கு அரசியல் ஒரு முகவரியும் இல்லை, எனக்கு ஒரு வாழ்வாதாரமும் இல்லை அரசியல். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? அரசியலை ஒரு முதலீடாகவும் தங்களுடைய வாழ்வாதாரமாகவும் எடுத்து விட்டார்கள். மக்களை பற்றி கவலைப்படவில்லை. ஒவ்வொருவரும் நான் ஏற்கனவே கூறியது போல தமிழ் தேசிய போர்வையில் அந்த போர்வையை போர்த்து கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய வளர்ச்சியை, தங்களுடைய பொருளாதாரத்தை நன்றாக பெருக்கிக் கொண்டார்கள். யாரும் பேரை கூற வேண்டிய அவசியமில்லை, எல்லோரும் எங்களுடைய மக்கள் அறிவார்கள். என்னென்ன முறையிலே அவர்கள் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். நான் பேரை கூற தேவையில்லை. ஆகவே இந்த நிலைமை இன்று மாற வேண்டுமாயிருந்தால் இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக இங்கே குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், நாங்கள் தமிழரசுக் கட்சியிலிருந்து இறுதியாக நானாக ராஜினாமா கொடுத்து விலகியவன். என்னென்றால் என்னை கட்சி விலத்தவில்லை, நானாகத்தான் விலகினேன். என்னென்றால் தொடர்ந்தும் அந்த சேத்துக்குள் இருக்க நான் விரும்பவில்லை. அது சேராக்கிவிட்டது. தந்தை செல்வா உருவாக்கிய அந்த வீடு இன்று ஒரு எனக்கு சில வார்த்தைகள் வந்தாலும் அதை நான் தவிர்த்து கொள்கிறேன். அந்த வீடு அது நாசமாக போய்விட்டது. அந்த வீட்டில் இருந்து ஒரு வழியை பார்க்க வேணும் என்று அந்த அடிப்படையிலே தான் நான் இறுதியாக பார்த்தேன். இதிலிருந்து விலக வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்று விலகித்தான் நாங்கள் மிக குறுகிய காலத்துக்குள் ஒரு 3-4 கிழமைக்குள் ஒரு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு என்ற ஒன்றை புதிதாக உருவாக்கி அந்த தேர்தலிலே போட்டியிட்டோம். நான் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால், குறைந்த காலத்துக்குள் எந்த விதமான நிதி உதவியுமின்றி எங்களுடைய சொந்த நிதியிலே, அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயம், நிதியை பற்றி நான் பேச வரவில்லை, இருந்தாலும் கூட குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு நல்ல கணிசமான வாக்குகளை 7500 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 3 கிழமைக்குள் 4 கிழமைக்குள். இதை ஏன் கூற வருகிறேன் என்று சொன்னால், இதற்காக நான் போட்டியிட்டோமோ ஜனநாயக தமிழ் தேசிய விரோத சக்திகள், மீண்டும் கூறுகிறேன், தமிழ் தேசிய விரோத சக்திகள் அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒருவர், அதை பேரை நான் கூறவில்லை, எல்லோருக்கும் தெரியும். அந்த நோக்கத்திலே நான் போட்டியிட்டேனே தவிர நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்று நான் போட்டியிடவில்லை. எனக்கு போட்டியிட அவசியமும் இல்லை, எனக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, எனக்கு அது முகவரியும் இல்லை, வாழ்வாதாரமும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் போட்டியிட்டோமோ அது வெற்றி அளித்தது. அந்த யாரு நாடாளுமன்றம் செல்லக்கூடாது என்று கருதினோனோ அவர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். ஆகவே மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் கூற ஆசைப்படுகிறேன் என்னவென்றால், முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் தேர்தலிலே, அதாவது ஜேவிபி என்கிற என்பிபி இவ்வளவு ஆசனங்களை பெறுவதற்கு முக்கியமான காரணம் எங்களோட ஒற்றுமையின்மை தான் காரணம். தமிழரசுக் கட்சியினுடைய வேட்பாளர் அறிமுகத்திலே திரு சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், தாங்கள் அழைத்ததாகவும் உதிரி கட்சிகள் 2 பேர் 3 பேருள்ள உதிரி கட்சிகள் வந்து அதற்கு இணக்கம் தெரிவிக்கலை என்றும், ஆகவே அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறினார். நான் மிகவும் தாழ்மையாக கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், தமிழ் தேசிய முக்கியமான விடயம், தமிழரசுக் கட்சிக்கு பிறகு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. ஒப்பாரும் மிக்காரும் உள்ள தலைவர்களாக உருவாக்கப்பட்ட விடயம். அந்த தமிழ் தேசிய கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், அது வேறு விடயம். வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த 4 தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2020 இந்த உள்ளூராட்சி தேர்தல் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட போல 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தமிழரசுக் கட்சி மத்திய குழு, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய இல்லத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது, மத்திய குழு கூட்டம். அப்போ மத்திய குழு கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன். மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டது.
நாங்கள் தமிழரசு கட்சி தனிமையாக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஒரு பிரேரணையோடு வைக்கப்பட்டது. அது ஏற்கனவே கதைத்து விட்டு வந்து தான் மத்திய குழுவிலே அது அதாவது ஒத்திகை பார்த்துவிட்டு வருவார்கள் என்று அதே மாதிரி ஒத்திகை பார்த்து வந்து நடந்த விடயம். அப்பொழுது எல்லோரும் ஓரளவுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் ஒரு 20-25 நிமிடங்களாக நாங்கள் ஒரு சாதாரண தேர்தலுக்காக வேண்டி ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அவசியமானது தான் இருந்தாலும் கூட அந்த அவசியமான அந்த தேர்தலுக்காக வேண்டி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விடக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்தேன். 20 நிமிடம். இறுதியில் அவர்கள் முடிவெடுத்தார்கள், நாங்கள் தனியைத்தான் போட்டியிடுவது என்று. இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து மற்ற கட்சிகள் பிரிந்து செல்லவில்லை. பிரிந்து சென்றது தமிழரசு கட்சி. நான் அப்பொழுதே கூறியிருந்தேன். ஆனால் சேனாதிராஜா அவர்களுக்கும் தலைமை தாங்கினார். அவரும் என்னுடைய நிலைப்பாட்டில் அவரும் இருந்தார். ஆனால் அவருக்கு செயல்படுத்த முடியவில்லை. செயல் இழந்திருந்தார் என்று கூற வேண்டும். ஏனென்றால் அவர் ஒதுக்கப்பட்டார். கட்சிக்குள்ளே மாவை சேனாதிராஜாவும் திரு சம்பந்தன் அவர்களுக்கும் பலத்த கடா மார்பில் பாய்ந்த மாதிரி அவர்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம். ஆனால் இருந்தாலும் சேனாதிராஜா அவர்களும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையக்கூடாது, சிதறக்கூடாது என்பதிலே என்னோடு இருந்தார். அதே போன்று மத்திய குழுவில் ஒரு உறுப்பினர் வவுனியாவை சேர்ந்த சேனாதி இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து நாங்கள் தனியே போகக்கூடாது என்ற கருத்திலே இருந்தார். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? தமிழரசு கட்சி தனித்து போய்விட்டு அவர்களுடைய தேர்தல் பிரசாரங்களிலே தமிழரசு கட்சி என்று போட்டு கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று போட்டிருந்தார்கள். டிவோர்ஸ் எடுத்தது பூரா அது போட இல்லாது. விவகாரத்தை எடுத்தால் விவகாரத்தை எடுத்த மாதிரி தான் பிரிஞ்சது தான். ஆனால் அது மக்கள் மடையர் அல்ல. அவை இந்த நிலைப்பாட்டில் இப்பொழுது இதை கேட்கிறார்கள், நாங்கள் பிரிந்து விட்டோம். ஆனால் உண்மையாக பிரித்தது யார்? அதை நாங்கள் தெளிவாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகவே இந்த 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆகவே முக்கியமாக ஒரு விடயத்தை நான் கூற வருகிறேன் என்றால், பிரிந்து செல்வது ஒரு முக்கியமான விடயம் என்றால், மக்கள் நாங்கள் தேர்தலிலே ஒரு கட்சியை உருவாக்கி தேர்தல் பிரசாரத்துக்கு சென்றிருந்தோம். ஆனால் வேட்பாளரை பிரசாரம் செய்ய முடியாது. சட்ட ரீதியற்ற செயல்பாடு. இதை நான் மக்களுக்கு கூற வேண்டிய அவசியம் என்னவென்றால், தேர்தலுக்கு நாங்கள் சென்ற வேளையிலே, பிரசாரத்துக்கு சென்ற வேளையில் ஒரு உறவுகளை, அதாவது வாக்காளர் பெருமக்களை, தாய்மார்களை, சகோதரிகளை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் ஒரு இல்லத்துக்கு சென்றிருந்தேன், பருத்தித்துறையில். அந்த தாயார் என்னை அழைத்து தனது மகளை கூப்பிட்டார். எங்களுக்கு வந்த துண்டு பிரசுரம் எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு 15-20 இருக்கும். 15-20 இருக்கும். அந்த தாய் என்னிடம் கேட்ட கேள்வி, இதோ பாருங்கள், 15-20 தான் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். சுயேட்சை குழு ஒரு பக்கத்தால் 20 கிட்ட, கட்சிகள் 15-16 கிட்ட. அது நாங்கள் என்ன செய்கிறது? நியாயமான கேள்வி. மக்கள் சலிப்படைந்ததுக்கும் வெறுப்படைந்ததுக்கும் அவர்கள் அதிருப்தி அடைந்ததுக்கும் முக்கிய காரணம் எங்களுடைய பிளவு. அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடியாத சூழ்நிலையிலே தான், அவர்கள் ஒரு நம்பிக்கையிலே தான் சிங்கள தேசிய கட்சியான என்பிபிக்கு வாக்களித்தார்கள். அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. வாக்குகளை கூட்டி பார்த்தீர்களா இருந்தால், கடந்த தேர்தலில் நடந்த வாக்குகளை பார்ப்போமா இருந்தால், வெளிப்படையாக பிரிந்து போயிருந்தாலும் கூட மற்ற தமிழ் தேசிய கட்சிக்கு விழுந்த வாக்குகளை விட 80,000 வாக்குகள் தான் என்பிபிக்கு விழுந்திருந்தது. 3 ஆசனங்கள் சிங்கள கட்சிக்கு இங்கே, மிகுதி 3 ஆசனங்கள் பிரிந்து எங்களுக்கு வந்திருந்தது. ஆக ஒன்றாக இருந்திருந்தால், நாங்கள் ஒற்றுமையாக கேட்டிருந்தால், இப்பொழுது மிகவும் கவலையாக இருக்குது. 2009ஆம் ஆண்டு அந்த நிலைமை, அதை விடுவோம் ஒரு பக்கம். ஒரு தனித்தலைமை இருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு தனித்தலைமை, பொறுப்புள்ள தலைமை, அதே போல் கொள்கை பிடிப்புள்ள தலைமை அவசியமானது. ஆனால் இங்கே கொள்கை பிடிப்பு இல்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் ஒரு விடயம், இப்பொழுது தெரிவுகள் நடந்து முடிந்து விட்டன. நாடாளுமன்றமும் துவங்கி 6 மாதம் ஆகின்றது. இந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றதை பார்க்க வேண்டும். இந்த 6 மாதங்களில் அதாவது என்பிபி, ஜேவிபி அவர்கள் தங்களுடைய
தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால், நாங்கள் வெளியே இருந்து எதிர்க்கட்சியிலிருந்து 1000 குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சி ஆனால் அந்த கேள்விகளுக்கு நாங்கள் மறுமொழி சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுகிறோம். அது கட்டத்தான் NPP வந்திருக்கின்றது. 64ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 14ஆம் தேதி 5ஆம் மாதம் ஒரு அன்றைய ஒரு போய டேட் சிங்களம் வருகிறது. ஒரு போய நாளிலே தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. பௌர்ணமி நாளிலே தான் ரோகண விஜயவீர 7 இளைஞர்களை கொண்டு அந்த கட்சியை ஆரம்பித்து 1964ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர்கள் ஜனநாயக ரீதியாக அது எப்படி இருந்தாலும் கூட போராட்டத்தின் மூலம் 71ஆம் ஆண்டு போராடினார்கள். கலவரம் நடந்தது. நான் கண்ணால் பார்த்தவன் இதை. 89 அதை விட மோசம். ஆகவே இந்த கலவரங்கள் மூலம் இருந்து இறுதியாக அவர்கள் ஜனநாயக ரீதியாக இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதை நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன கூறினார்கள்? மிகவும் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்லப்போனால் முக்கியமான விடயம், எங்களை பாதிக்கின்ற விடயம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறினார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களும் JVPயும் வந்து 89ஆம் ஆண்டு 71 விடுவோம் நீண்ட காலம் 89ஆம் ஆண்டு JVPயும் அதே போல விடுதலை புலிகளும் வடக்கிலும் தெற்கிலும் நடந்த பல கலவரங்கள் பல போராட்டங்களினால் அந்த காலகட்டத்திலே வந்து போலீஸார் கைது செய்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் கூட கொண்டே போலீஸ் நிலையத்திலே கொண்டு அவரை கொலை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ இளைஞர்களை. அந்த கைது செய்து அந்த கட்டத்திலே 89ஆம் ஆண்டு வடக்கிலையும் தெற்கிலையும் நடந்த இந்த போராட்டங்களினால் 9000 இளைஞர்கள் 1-2 அல்ல 9000 இளைஞர்கள் அப்பொழுது தடுப்பு கால் வைக்கப்பட்டார்கள் வரலாற்றிலே. இதை சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றது. அங்கே தான் அரசியல் கைதி என்று அது சர்வதேச மன்னிப்பு கூறுகிறது என்னவென்றால், ஒருவர் தடுப்பு கால் வைக்கப்பட்டால் அது வந்து அரசியல் கைதிகள். ஆனால் இங்கே நீதி அமைச்சர் அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்கிறார். வேறு யாரும் அமைச்சர் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை, அல்லது வேறு கட்சிக்காரர் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. JVP போராட்டத்தின் மூலம் எவ்வளவோ கைதிகளை எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தவர்கள் வந்து இப்பொழுது பதவிக்கு வந்தவுடன் அரசியல் கைதி இல்லை என்றார்கள். ஆனால் நீதி அமைச்சர் என்னுடைய மிக நெருக்கமானவர், எனக்கு 30-35 வருடங்களாக தெரியும். அது வேறு விடயம். ஆனால் இது வேறு விடயம். ஆகவே அரசியல் கைதிகள் விடுதலை செய்கின்றார்கள். இப்பொழுது வெளிப்படையாக விமல் ரத்நாயக் கூடுகிறார், அரசியல் கைதி விடுதலை செய்ய மாட்டோம் என்று. இதை நம்பியும் எங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்காக பாதிக்கப்பட்டவர்கள். அது ஒரு பக்கம். அடுத்த விடயம் கூறினார்கள், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்று. அவர்கள் நீக்க வேண்டியவர்கள் என்னென்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். 89ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு 90-91ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான கைதிகள் JVPயினுடைய கைதிகள், JVPக்கு போராட்டம் நடத்திய கைதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. நானும் பல வழக்குகளில் ஆஜரானேன் சட்டத்தின் முறையில். இப்போது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது, அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறியவர்கள் இன்று வெளிப்படையாகவே பயங்கரவாத சட்டத்தை நீக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அப்படி ஒவ்வொரு விடயங்களும் காணி விடுவிப்பு என்றார்கள். இப்பொழுது எல்லாமே வந்து முதலில் வந்தவுடன் ஒரு ஷோ காட்டுற என்ற மாதிரி அப்படி என்றால் அது இப்பொழுது நிலைமை புற்றாக மாறி இருக்கின்றது. அவர்கள் அறகல போராட்டத்தின் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அறகல போராட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சியாளரை வருவதற்கு ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இலங்கை வரலாற்றிலே. ஆனால் என்ன நடந்தது? அறகல போராட்டத்தை நடாத்தியவர்களை கைது செய்து பயங்கரவாத சட்டத்துக்களே தடுப்பு கால் வைக்கப்பட்டார்கள். அப்பொழுது இந்த JVP குரல் கொடுத்தது. ஆனால் இதே JVP அறகல போராட்டக்காரர்களும் பயங்கரவாத தடை சட்டத்தை கைது செய்யப்பட்டார்கள்.
முஸ்லீம் இளைஞர்கள் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்ட எங்களுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நாட்டிலே பயங்கர பதவிக்கு வந்தவுடன் இந்த ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இந்த நாட்டிலே உள்ள சட்டங்களில் ஒருவரை தடுத்து வைப்பதற்குள்ள ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத தடை சட்டம். 44 ஆண்டுகளாக நான் வாதாடி கொண்டிருக்கிறேன். இந்த பயங்கரவாத சட்டத்தை வெளியே இருந்து கொண்டு சொல்லலாம், ஒழிப்போம், நீக்குவோம் என்று எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழரசு கட்சியும் ஊர்வலம் சென்றது. ஆனால் என்னவென்றால், இந்த விடயத்தை பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று கூறியவர்கள் அது பதவிக்கு வந்த பிறகு அவர்களுக்கும் யாரையாவது தடுத்து வைக்க வேண்டுமா இருந்தால் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த பயங்கரவாத சட்டம் பாதிக்கப்பட வேண்டும். ஆகவே அது நீக்கப்படும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் அதை நீக்கினால்தான் நாங்கள் ஜிஎஸ்டி சலுகை தருவோம் என்பார்கள். ஆனால் இவர்கள் இறுதியாக ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே இந்த பயங்கரவாத சட்டமும் நீக்கப்படவில்லை. அது நீக்கப்பட ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும் என்னவென்றால், எங்களுடைய தலைமைத்துவங்களுடைய பலவீனங்கள் பயங்கரவாத தடை சட்டம் 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டமாக இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. பயங்கரவாத சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் இல்லை, பயங்கரவாத சட்டம் கொண்டு வரப்பட்ட வேளையிலே இங்கே தான் இந்த ஒரு விடயத்தை தான் எங்களுடைய ஒற்றுமையின்மை என்பதையும் எங்களுடைய அதிகார போட்டி என்பதற்கும் ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இதை கொண்டு வரப்பட்ட போது தமிழ் தலைமைத்துவங்கள், பேரை கூற விரும்பவில்லை, அவர்கள் ஏதோ முடிந்த விஷயம், தலைமைத்துவங்களுக்கு திரு ஜே.ஆர். ஜெயவர்தனா கூறினார், இது தற்காலிகமாக கொண்டு வர சட்டம், அதை நாங்கள் இன்னொரு 2 வருடம் 3 வருடத்தில் நீக்கி விடுவோம் என்று திரு அமுதலிங்கத்திலிருந்து அவ்வளவு பேரும் அதுக்கு ஆதரவளித்தார்கள். பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரத்துக்கு ஆதரவளித்தது எங்களுடைய தமிழ் தலைமைத்துவங்கள். ஆனால் விசேடமான அம்சம் என்னவென்றால், அதன் பிறகு பல பயங்கரவாத தடை சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இறுதியாக ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் 1222 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இல்லை, வளமை போல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் ஒருவன் மட்டும்தான் கூறினேன், இந்த சட்டம் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று. பயங்கரவாத தடை சட்டத்திலே திருத்தம் நிச்சயமாக ஆதரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் திருத்தத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த திருத்தத்தை ஆதரித்தபடியினால்தான் கட்சிகள் அந்த திருத்தத்தை ஆதரிக்க வேண்டும் சொன்னேன். ஆனால் 2022 இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதாவது எதிர்க்க வேண்டிய 79ஆம் ஆண்டு எதிர்க்காமல் 2022 ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்காமல் அங்கே ஆதரித்தார்கள், இங்கே எதிர்த்தார்கள். ஆனால் எதிர்த்த ஆண்டவன் கிருபையாலே அந்த 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 சட்டமூலம் அமுலாக்கப்பட்டு அதனால் 150 கைதிகள் பிணையிலும் விடுதலையும் சென்றார்கள். இப்பொழுது 20 கைதிகள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இதை நான் கூற வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் ஆகவே இறுதியாக இந்த அரசை பொறுத்தவரையிலே அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இருந்த அரசை விட இவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் மோசமாக போகும் என்பது நிலைப்பாடு இப்போ காணப்படுகிறது. காணிகளை விடுவிப்போம் என்றார்கள், இன்னும் காணிகள் பறிபோகும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. விகாரைகள் பெருகலாம். அது போன்று அந்த நிலைப்பாடு தான் இப்பொழுது காணப்படுகின்றது. ஆகவே இதற்கு ஒரே ஒரு வழி, இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் ஒன்றுபட்டு நின்றால் வெளியே, நாங்கள் ஒரு கட்சியாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தால் வெளியே, மற்றபடி இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ் தேசியத்தையும் பார்க்க முடியாது என்றபடியால்தான் ஜனநாயக தமிழரசு கட்சியாகிய எங்களுடைய, ஏன் ஜனநாயக தமிழரசு கட்சி என்று வைத்தோம்? உண்மையான தமிழரசு கட்சியிலே, நான் இருந்த கட்சியிலே ஜனநாயகம் இல்லை. ஒருவர் தான் அங்கே, ஒருவர் என்றால் சர்வாதிகாரி தான். யார் என்று தெரிந்த விடயம். ஏனென்றால் அதற்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் என்றால் எல்லோருக்கும் தேவை பதவி. கொள்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். தலைமைத்துவ பதவியை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் நடந்த விடயத்தை, தலைமைத்துவ தேர்தல் நடந்தது, தெரிவு செய்யப்பட்டார் ஒருவர், ஸ்ரீதரன் என்று ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். அடுத்த கிழமை நீதிமன்றத்திலே வழக்கு. யார் வைத்தது? கட்சிக்குள்ளேயே. ஆக கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடு, கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமையின்மை.
அன்று வேட்பாளருடைய அறிமுக இதுக்கு திரு சிவஞானம் ஸ்ரீதரன் வரவில்லை, சமூகம் அளிக்கவில்லை. ஆகவே கட்சிக்குள்ளே தங்கட வீட்டுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் மற்றவர்களை பார்த்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்களே. முதலில் தங்கட வீட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். திரு சம்பந்தரும், நான் வெளிப்படையாக கூறுவேன், சம்பந்தரும் அவரை தேடிக்கொண்ட விஷயம், மாவையும் அவரும் தேடிக்கொண்ட விஷயம்தான். ஆனால் அவர் இருவருமே மறைந்த பிறகு நான் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன், கௌரவருக்கு. ஆனால் மிகவும் இறுதி கட்டத்திலே மிகவும் எதை கூறுவோம் என்று தெரியவில்லை, இறுதி கட்டத்திலே அவர்கள் மிகவும் மன வேதனை அடைந்திருந்தார்கள். ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய கட்சி இப்பொழுது எங்களுடைய முழு நோக்கமும் நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் செயல்பட வேண்டும், நாங்கள் ஒன்று கூட வேண்டும். யார் பெருசு யார் சின்ன என்பதல்ல, ஆறு என்பதில்லை. ஒரு தலைமைத்துவத்தின் கீழே பொறுப்பான அதே போல் கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து நாங்கள் செயல்படுகின்றோம். அது செயல்பட்ட எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், வெற்றி தோல்வியெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், எங்களுடைய முழு நோக்கமும் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் உதாரணமாக பார்ப்போமே, ஏற்கனவே நாங்கள் 3 ஆசனங்களை, நான் கூறுவது யாழ்ப்பாணத்தில் வடக்கில் பார்த்தா 5 ஆசனங்கள், வடக்கிலே வவுனியாவில் வடக்கில் பார்த்தா 6 ஆசனங்கள், அதில் ஒன்றை தவிர 5 ஆசனங்கள் இழந்து விட்டோம். ஆகவே அவர்கள் எங்களை இப்பொழுது என்பிபி கட்சியினுடைய தெரிவு செய்யப்படுபவர்கள் பட்டிருப்பவர்கள் மக்கள் எல்லோரும் இவர்கள் எப்படி தேசிய கட்சி பாதிக்கும் என்று சொன்னால், ஒருவருக்காவது அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஒருவருக்காவது பொறுப்பான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த அரசிலே? தமிழ் மக்கள் எங்களுடைய உறவுகள் தெரிவு செய்த என்பிபியிலே தெரிவானவர்களுக்கு ஒருவருக்காவது பொறுப்பான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அவர்களை அதாவது அவர்களை ஒரு தங்களுடைய தேவைக்கு பாவிப்பார்களே தவிர மக்கள் எதிர்பார்த்தது கிடைக்கப் போவதில்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தீர்மானம் என்னவென்றால், எல்லா முரண்பாடுகளையும் தவிர்த்து ஒரு தலைமைத்துவம். இங்கே போட்டி என்னடா, எல்லோரும் தலைவர், எல்லோரும் பிரபாகரனாக பார்க்கிறார்கள். பிரபாகரன் ஒன்று தான், செல்வநாயகம் ஒன்று தான், ஜிஜி பொன்னம்பலம் ஒன்று தான். ஆகவே எல்லோரும் பிரபாகரனாக முடியாது, எல்லோரும் செல்வநாயகம் ஆக முடியாது, எல்லோரும் ஜிஜி பொன்னம்பலம் ஆகவும் முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லோரும் தலைவர்கள். இந்த தலைவர் பிரச்சனையும் பதவி பிரச்சனையும் இந்த பிறகு தமிழரசு கட்சிக்குள்ள என்ன போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது? இப்பொழுதும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது. அந்த வழக்கிலையும் தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்காக, குகதாசனுக்காகவும், இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற குகதாசனுக்காகவும் நான் தான் போய் வழக்கு நடத்தினேன். ஆகவே நீதிமன்றத்திலே நிற்கின்றது. ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் இல்லை, இப்பொழுது பதில் தலைவர் இருக்கிறார். கட்சிக்கு ஒரு செயலாளர் இல்லை, பதில் செயலாளர். இந்த கட்சியை நம்பி மக்கள் வாக்களிக்க முடியுமா? முதல்ல வீட்டை துப்புராக்குங்க, அது வரைக்கும் குடிபோக முடியாது. அதாவது தமிழரசு கட்சியை பாதிக்க வேண்டும் என்று கூறவில்லை, உண்மையாக யதார்த்த நிலையை பாதிக்கிறேன் கூறுகிறேன் என்றால் 15 ஆண்டுகள் அங்கே இருந்து பார்த்தவன், எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன். 1% நான் பெற்றுக்கொண்டது கிடையாது. எல்லாமே நான் என்னுடைய இதான் ஏற்கனவே கூறியது போல், எனக்கு அது தமிழரசு கட்சி முகவரியும் அல்ல, எனக்கு வாழ்வாதாரமும் இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முறை கூட்டாக போட்டியிட்டு மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். அதாவது என்பிபியில் இருந்து மக்களுடைய, ஆனால் மக்களுடைய பல சொல்ல முடியாது, மக்கள் எங்களுடைய உள்ள வெறுப்பின் காரணமாகவும் அதனால் தான் வாக்களித்தார்கள் மாறி. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விடயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும், மக்கள் அப்பொழுது வாக்களித்தார்கள், ஆனால் இப்பொழுது தெற்கிழமை நிலப்பாடு தான். ஆகவே மக்கள் மீண்டும் எங்களோடு இணைந்து செல்வார்கள், எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். முக்கியமாக ஏன் ஒன்றிணைந்தோம் என்று நான் கருத்தை கூறியிருந்தேன். ஒரு சரியான தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. 1 நாள் 2 நாளாக நாங்கள் திடீரென்று எடுத்த முடிவு அல்ல. திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் அவருடைய ஜனநாயக தமிழ் தேசிய
மக்கள் முன்னணியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த முடிவின் அடிப்படையிலே தான் நாங்கள் ஜனநாயக தமிழரசு கட்சியாகிய நாங்கள் அதனோடு இணைந்து, அதே போன்று எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பிலே இணைந்திருந்து போட்டியிட்ட திரு தமிழ் தேசிய பசுமை இயக்கம், மற்றது தமிழ் தேசிய கட்சி திரு சிரேஷ்ட வழக்கறிஞர் திரு ஸ்ரீகாந்த் அவருடைய தமிழ் தேசிய கட்சி, ஆகவே அதோடு அருந்தோபாலன் அவரும் இணைந்து தான் நாங்கள் ஒரு முக்கியமான காரணம் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும், இதைவிட வேறு ஒரு தெரிவு இல்லை. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இணைந்து ஒரு கூட்டாக இந்த தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே அந்த பெயரிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான விடை. இல்லை, கூட்டணி தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை பேசியிருந்தார்கள் தான். ஆனால் நாங்கள் என்னோட காலம் மிகவும் சுருக்கமாக இருந்தது. இப்பொழுதும் பார்த்தீர்களான்னு சொன்னால் திடீரென்று அறிவித்தபடியினால் தேர்தலும் எங்களுக்கு இடையிலே திடீரென்று ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தான் வந்தது. ஆகவே எங்களுக்கு சரியாக ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி அதை ஒரு அமைப்பாக கொண்டு வரத்துக்கு நேர காலம் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அல்லது அப்படி வழங்கியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்று கூடியிருக்கலாம். ஆனால் என்ன ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன், எந்த கட்சியை நீங்கள் பார்த்து மற்ற கட்சிகளை நான் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எதிராக நான் கருத்து கூறவில்லை. தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தமிழன் அது தமிழனுடைய விலாசம் இருக்க வேண்டுமானால், தமிழனுடைய நிலம் இருக்க வேண்டுமானால், தமிழன் மொழி இருக்க வேண்டும். இப்பொழுது எங்கள் பொட்டுக்கும் பிரச்சனை வருகிறது, அதுவும் எங்கள் கலாச்சாரத்தையும் கை வைக்கிறார்கள். ஆகவே வருமா இருந்தால் நாங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலே ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறுகிறேன். கொள்கை அடிப்படையிலே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எதற்கும் விலை போகாமல், விட்டு கொடுக்காமல், விலை போகாமல் இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தலைவன் என்றால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நிச்சயம் ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது தானே, இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது எங்கே என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையாக பார்ப்போமா இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் தான், எங்களுடைய அமைப்பு தான், தமிழ் தேசிய பேரவை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதுக்குரிய காரணம் என்னவென்றால், நான் 15 ஆண்டுகளாக கட்சியிலிருந்து வெளியேறி வந்து அந்த விரத்தியின் காரணமாக அங்கே தமிழ் தேசியம் தேய்ந்து அழிந்து கொண்டு போவதனால்தான் வெளியே வந்து நாங்கள் அதனால்தான் தமிழரசு ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற பெயரிலே நாங்கள் இயங்குகின்றோம். ஆனால் அதே போல் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், மற்ற கட்சிகள் அனைத்தையும் பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே ஒரு தனிப்பட்ட தலைமைத்துவம் இல்லை. யார் தலைவர்? திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தவிர வேறு எந்த கட்சியை நீங்கள் எடுத்தாலும் அவர்களுடைய தலைமைத்துவத்தை பார்க்க ஒரு கேள்விக்குறியான தலைமைத்துவங்கள். ஆகவே அந்த ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் ஒன்றுபட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒன்றுபடுறது பொது நோக்கத்துக்காக, தனிப்பட்ட சுயநலத்துக்காக இல்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இப்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும், அதே போன்று திரு அருந்தோபாலன் அவர்களை பார்த்தாலும் அவரும் தமிழிசை கட்சியிலேருந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 15 பேருக்கிட்ட தமிழிசை கட்சியிலேருந்து, ஈவன் கஜேந்திரகுமார் கூட தமிழிசை கட்சியில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தான் வெளியேறினார். வந்து தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். ஆகவே இவர்கள் அனைவருமே தமிழ் தேசிய பற்றாளர்கள். அது ஐங்கரநேசனாக இருந்தாலும் சரி, திரு அண்ணன் ஸ்ரீகாந்தாவாக இருந்தாலும் சரி, அருந்தோபாலனாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே எல்லாம் தமிழ் தேசிய பெற்றுள்ளவர்கள் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்று இருக்குமா இருந்தால் அது தமிழ் தேசிய பேரவை தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இல்லை, இந்த நேற்றும் இந்த விடயத்தை இந்த கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையாகவே நான் ஏற்கனவே கூறியது போல சரவணபவன் அவர் எனக்கு 2-3 முறை தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டார். ஆனால் எங்களால் உண்மையைத்தான் கூற வேண்டும். என்னால் தொடர்பு கொண்ட போது அவரிடம் தொடர்பு கொள்ள முடியும். இறுதியாக அவர் யாழ்ப்பாணம் வரும் பொழுது அன்றைய தினம்தான் தொடர்பு கொண்ட பிறகு அவருக்கு ஒரு நாள் நாங்கள் கதைப்போம் என்று. ஆனால் நிச்சயமாக அவர் தனித்து இயங்குகிறார் என்பது அல்ல, அவர் நிச்சயமாக எங்களுக்கு முழு ஆதரவும் தருவார் என்பது எங்களுக்கு எதிர்பார்ப்பு. ஏனென்றால் எங்களுடைய அடிப்படையான காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தனிப்பட்ட குரோதமோ தனிப்பட்ட விரோதமோ இல்லை.
எங்களுக்கு தேவை நாங்கள் ஒன்றாக இணைய வேணும், ஒன்றாக சேர வேணும். அது தவறுகள் பிள்ளைகள் பிடிக்கிறேன்னா எல்லாரையும் பிடிக்கலாம், என்னையும் பிடிக்கலாம், யாரிலையும் பிடிக்கலாம். அதல்ல இங்கே விஷயம். ஒரு பொது நோக்கு, அந்த பொது நோக்கு, அந்த குறிக்கோளை கொண்டு நாங்கள் ஒன்றாக செயல்படும். அது சொல்லுவாங்க STFன்னு சொல்லுவாங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் என்றால் ஒரு விடயத்தை கூறினால் அது அந்த செய்ய வேண்டும், அதுக்கு கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஒரு தலைமைத்துவத்தின் கீழே நான் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அது சரியான தலைமைத்துவம் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்றால் மற்ற எல்லா கட்சிகளையும் எடுத்தாலும் பிரச்சனை, தமிழரசு கட்சி எடுத்தாலும் பிரச்சனை தான் இருக்கிறது, மற்ற எல்லா கட்சிகளும் உள்வீட்டு பிரச்சனை. ஆனால் இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை அந்த பிரச்சனை இல்லை. தலைமைத்துவம் இன்று வரைக்கும் அந்த தலைமைத்துவம் தொடர்ந்து இருக்கின்றது. தலைமைத்துவ போட்டி இல்லை, செயலாளர் போட்டி இல்லை. அது அப்பொழுது அவர் வெளிநாட்டில் இருந்து விட்டார். சிகிச்சையின் காரணமாக அவர் இங்கே பிரித்தானியா, லண்டன்லையும் இந்தியாவிலையும் சிகிச்சையின் காரணமாக அவர் இருந்தபடியால் அவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அவர் எங்களுக்கு ஆதரவளிப்பார். அவரும் ஒரு ஜனநாயக தேசிய பரப்பில் உள்ளவர். நிச்சயமாக அவர் எங்களோடு இணைவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இப்போ இதுதான் இந்த தேர்தல் வந்துவிட்டது, இன்னொரு இதுவும் இருக்கின்றது, அடுத்தடுத்து இதோடு முடிய போகிறது இல்லை. அதனுடைய அவர் நிச்சயமாக இணைவார். என்ன அவருக்கு வேறு இணைகிறது வேறு இடமும் இல்லை. அங்கே நல்ல ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நான் ஏற்கனவே இந்த பதிலை கூறியிருக்கிறேன், தெளிவாக கூறுவென்றால் டிடிஎனோட போய் தான் கதை. ஏனென்றால் எங்களோட நோக்கம் யார் என்பது அல்ல. எங்களோட நோக்கம் நாங்கள் ஒன்று கூட வேண்டும், ஒன்று சேர்ந்து போட்டியிட வேண்டும். எங்களோட கூட்டம் பொதுவான எதிரியை எதிரிக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்று கூட வேண்டும். பொதுவான எதிரி யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நாங்கள் ஒன்று கூட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஆரம்பத்திலே டிடிஎன் அழைத்தார்கள், அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஸ்ரீகாந்த் அவர்களிடம் கதைத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் என்னவென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு, கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும். மற்ற கட்சிகளும் கூட்டு பொறுப்பு இல்லை, டிடிஎன்லேயும் கூட்டு பொறுப்பு இல்லை. நான் வெளிப்படையாக கூறுகிறேன். அங்கே உள்ளுக்கு எல்லோரும் இந்த தலைமைத்துவ போட்டியும் ஒரு சிக்கல்களும் இருக்கு. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே அது இல்லை. தலைவர் என்றால் தலைவர். அங்கே யார் தலைவர்? எல்லோரும் தலைவர். ஆக நான் உண்மையைத்தான் கூறுவேன், எனக்கு மறைத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உண்மை அதுதான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் டிடிஎனுடன் கதைத்து பார்த்தோம், கதைக்க வேண்டியில்லை. ஆனால் எங்களுடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எங்களுடைய நோக்கம், மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஒன்று கூட வேண்டும், நீங்கள் ஒன்றாக வாங்கள், நாங்கள் வாக்களிக்கிறோம். அதுதான் எங்களுடைய உறவுகள் கூறுகின்றன, மக்கள் கூறுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடுவோமா இருந்தால், என்னுடைய மிகவும் தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வடக்கு கிழக்கு இரண்டையும் தெற்கோடு இணைத்ததுக்கு இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்காக போராடி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தேசம் என்று கூறுகிறோம். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு என்கிற சூழ்நிலை உருவாகிவிடும். இப்பொழுதே கேள்வி கேட்க முடியாது வந்து விட்டது, அந்த நிலைமை உருவாகும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்ட, நாங்களோட தனி இனம், இந்த மண் எங்கள் மண், நாங்கள் தனி இனம் என்பதை காட்டுவதற்கு எங்கள் உறவுகளுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அவர்கள் தருவார்கள். நாங்கள் ஒன்றாக செயல்பட்டால் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி. இது நிச்சயமாக எனக்கு உள்ள வெற்றியோ அல்லது மற்றவர்களுக்குள்ள வெற்றியோ அல்ல, இது தமிழ் மண்ணுக்குள்ள வெற்றி, தமிழ் மொழி. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அவர்கள் தனித்துவமாக இயங்கியதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே நான் கூறியது போல எல்லோரையும் இணைத்து கொண்டு போக முடியாது. எல்லோரும் ஒரு தலைமைத்துவம் என்றால் உங்களுக்கு தெரியும், தலைமைத்துவம் என்றால் தலைமைத்துவ முடிவு இறுதி முடிவாக இருக்க வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும், ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவர்கள் பார்த்தால் தங்களுடைய ஒத்துப்போகக்கூடிய
ஒரு நாடு இரு தேசம் என்பதை அதையும் விமர்சனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு 13வது திருத்தத்துக்கு விஷயம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய ஒப்பார் மிக்கார் தலைவர் போராடியது இறுதி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் தனி ஈழம் என்று தானே போராடினார். அவர்கள் விட்டு கொடுக்கவில்லையே. ஒன்றில் தனி ஈழம் அல்லது மரணம், ரெண்டில் ஒன்றை சந்தித்தார். அதுதான் தமிழருக்கு அழகு. ஆக அந்த அடிப்படையிலே இவர்கள் வந்து தாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் நீண்ட முயற்சி எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் சரியான நேரத்தில் எனக்கு கொஞ்சம் காலம் போய்விட்டது என்றாலும் கூட இந்த நேரத்தில் வந்து அவர்கள் அவர்களும் பார்த்தார்கள் ஒத்த கருத்தை உள்ள, அதாவது ஒரே கொள்கை உள்ள அவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே கூறியது போல தேர்தலுக்கு முன்னரே இந்த மத்திய குழுவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் காலம் வந்து அதற்கு அந்த காலம் பத்தாமையினால் அந்த காலம் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆண்டவன் கிருபையால் இப்பொழுதாவது தமிழினம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்னாவது நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே ஒன்றிணைந்ததுக்கு ஒரே கொள்கையில் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒரு கொள்கை ரீதியாக தான் ஒன்றிணைக்கிறோம். நாங்கள் இந்த ஒன்றிணைந்ததுக்குள்ளே ஒரு கட்சி தலைவர் இருந்தாலும் ஒரே கொள்கையின் அடிப்படையில் தான் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே மற்றவர்களை நாங்கள் அழைக்கிறோம். தமிழ் தேசிய விரோதிகள் அல்ல, தமிழ் தேசிய பற்றாளர்களை நாங்கள் அழைக்கிறோம். வந்து இணைந்து கொள்ளுங்கள். என்னால் காலம் போய்விடும். அந்த காலம்தான் முக்கியம். எல்லாம் கிடைக்கும், ஆனால் காலம் கிடைக்காது. அந்த காலத்துக்குள்ளே இது வந்து நாங்கள் இணைந்து போட்டியிட்டு தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த போட்டியிடுவதில்லையே, மக்களுக்காக எங்களோட இறுதி மூச்சிலே நாங்கள் எதையாவது இந்த இனத்துக்கு செய்தோம் என்றது ஒரு திருப்தி தான் எங்களோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோட உறவுகள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த அரசு வந்தவுடன் ஒரு விசாரணை ஆரம்பித்து விட்டார்கள். அதில் பட்டலந்த கமிஷன் அந்த விசாரணை இப்பொழுது அது ஜேவிபியின் உந்தலினால் தான் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அவர்கள் 89ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு 64ஆம் ஆண்டு இந்த கட்சி ஜேவிபி உருவாக்கப்பட்டாலும் 71ஆம் ஆண்டு ஒரு கிளர்ச்சி என்று ஏற்பட்டது. அதன் பிறகு 89ஆம் ஆண்டு கிளர்ச்சி. அந்த கிளர்ச்சி காலகட்டத்திலே தான் இந்த பட்டலந்த என்ற கமிஷன், பட்டலந்த என்ற இடத்திலே ஒரு வதை முகாம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது எல்லோரும் தெரிந்த விடயம். அதிலே கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவர்கள் ஜேவிபியினர். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அதாவது ஒவ்வொருவரும் அது தொடர்ச்சியாக இப்பொழுது சக்தி டிவியிலே போட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஒன்றொன்று நடந்த விடயங்களை அப்படியே போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதுதான் நடந்த விடயம். ஆனால் இது எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது. ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், அதாவது பச்சையின் நீளமும் தான் தொடர்ச்சியாக நாடு சுதந்திரமடைந்த நாளிலிருந்து ஆட்சிக்கு வந்தது பச்சையின் நீளமும். ஆனால் இந்த சிவப்பு இப்போ வந்திருக்க சிவப்பு எல்லாம் எத்தனையோ தரம் இந்த அரசுக்கு ஆதரவளித்திருக்கிறது, ஆதரவளித்து அமைச்சு பதவியும் பெற்றிருக்கிறது. இல்லை என்று கூறப்பட முடியாது, அது இருக்கிறது. ஆனால் முதலாக 2024ஆம் ஆண்டு தான் இந்த ஜேவிபி என்ற பெயர் மாற்றம் அடைந்து என்பிபி ஆகி அது ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்பொழுது அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் வெளியே இருந்து இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சுமத்தினார், எத்தனையோ செய்து எல்லாம் மக்களுடைய ஆதரவு பெற்று எல்லோரும் மக்கள் நம்பி ஆதரவை பெற்று இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த காலகட்டத்துக்குள்ளே, அதாவது சுதந்திரம் அடைந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாங்களுடைய போராட்டங்கள் 56ஆம் ஆண்டு 58ஆம் ஆண்டு எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்களால் நசுக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு ஆயுத ரீதியான ஜனநாயக அந்த போராட்டம் கூட முடிக்கப்பட்டது, அது மௌனிக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இந்த 15 வருஷங்களுக்கு இந்த இவ்வளவு காலத்துக்கும் எத்தனையோ விடயங்களுக்கெல்லாம் கமிஷன் அமைப்பார்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒரு கமிஷனை வைப்பார்கள். அந்த கமிஷன் அறிக்கை வரும். அந்த அறிக்கை வந்து அப்படியே கிடப்பில் போடப்படும் எல்லாருக்கும். அந்த கமிஷனை வைக்கிறது என்னென்னா, அதை திருப்திப்படுத்தி ஒரு இடைக்காலம் ஒரு கமிஷன் வைக்கிறோம்,
என்றோன்னா எங்களுடைய மக்களும் அதை மறந்து விடார்கள். ஒரு கமிஷன் வச்சு கமிஷனில் வர விடயத்தை வெளிப்படையாக வந்து அதை நடைமுறைப்படுத்துறது ஒரு காலம் நடைபெறவில்லை. பச்சையின் நிலம் என்னதான் கூறினாலும் இந்த சிவப்பும் அப்படித்தான். இப்பொழுது பச்சையின் நிலம் எவ்வளவுதான் முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள். அவர் விடுற பிள்ளையை இவர்கள் கூறுவார்கள், இவர் விடுற பிள்ளையை கூறுவார்கள். தேர்தல் காலத்திலேயே அவரை எல்லாம் மாறி மாறி பேசுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய பௌத்தம் என்ற மொழி மதம் ரீதியாக அவர்களை பிரிக்க முடியாது. அவர்கள் எப்படியும் ஒருவர் பாதுகாத்து கொண்டு வருவார் என்றால் இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ உதாரணமாக நான் பார்ப்போமே, எங்களுடைய ஆயுத போராட்டம் வலுவடைந்தது ஆரம்பத்திலேயே 83ஆம் ஆண்டு சிறையிலே வந்து 53 குட்டிமணி தங்கத்துறை தேவன் நான் ஆஜரானேன். திரு சிவசிதம்பரம் அவர்களுடன் யூனியர் சட்டத்தட்டியாக முதலாவது வழக்கு என்ற வழக்கும் அதுதான். வரலாற்றிலே பயங்கரவாத சட்டத்திலே முதலாவது வழக்கும் குட்டிமணி தங்கத்துறை தேவனுடைய வழக்குத்தான். அந்த வழக்குத்தான் எனக்கும் நான் முதலாவதாக கனிஷ்ட சட்டத்தினை ஆஜராக முதல் வழக்கு. என்னோடு மிகவும் நெருக்கமானவர்கள், குட்டிமணியும் என்னோடு மிகவும் நெருக்கமாக பழகினார்கள். ஆகவே என்ன நடந்தது, அவர்களுக்கு வந்து ஜூலை 25ஆம் தேதி நினைக்கிறேன், 27 நாங்கள் தப்பி சென்ற நேரம் 27ஆம் தேதி வெளிக்கடை சிறைச்சாலை 53 கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை செய்யப்படுவ நாளுக்கு அது அன்றைய பகல் வந்து லலித் அதலோத் முதலியும் காமினி திசாநாயக்கம் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே திட்டமிட்டு இந்த கொலைகள் நடைபெற்றன. என்ன நடந்தது, அது நீண்ட கதை, அதை எனது புத்தகத்தில் கூறியிருக்கிறேன். ஆகவே இந்த படு செய்யப்பட்ட பிறகு இதற்கு ஒருவருமே ஒன்றும் செய்யவில்லை. இறுதியாக ஒரு கமிஷன் கூட வைக்கவில்லை. சந்திரிகா குமாரதுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு சர்வானந்தா அவருடைய, அதாவது முன்னாள் நீதியரசர் சர்வானந்தனுடைய பிரதம நீதியரசர் சர்வானந்தனுடைய தலைமையில் ஒரு கமிஷனாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் கிடப்பில் போடப்பட்டது. இப்போ இங்கே பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த பட்டலந்த கமிஷன் வந்து பட்டலந்தை தங்களுடைய மக்களுடைய விருப்பமோ இல்லையோ தங்களுக்கு நடந்த விடயத்தை வெளிக்கொண்டு வரத்தான் இப்போது ரணிலை பற்றி எல்லாம் வெளியே வருகின்றது. அதற்கு ஐக்கிய தேசிய கட்சியால் கூறப்படும் காரணங்கள் மறைமுகமாக பார்க்க போனால் அட்மிஷன் என்பார்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளும் மாதிரி. சில காரணங்கள் அந்த காரணங்கள் கூறப்படுவது அந்த சரியான காரணங்கள் அல்ல. ஆனால் இந்த கமிஷன் வந்து அவர்கள் தங்களுடைய போராளிகளுக்கு நடந்த கொலைகளையும் கொலைகளை விசேடமாக கொலைகளையும் வதைகளையும் வெளிக்கொண்டு வரத்தான் இந்த பட்டலந்த கமிஷன் வந்தது. அதை இப்பொழுது அந்த புத்தகத்தை திறந்திருக்கிறார்கள். நாங்கள் இது என்னவென்றால், நீங்கள் செய்யுங்கள் அதை, அதே போன்று எங்களுக்கு நடந்த அநீதிகளையும் வெளிக்கொண்டு வாருங்கள். கொலை செய்துவிட்டு குட்டிமணியின் உடலை கொண்டு வந்து நிர்வாணமாக பொருளை சந்தியிலே, அதாவது அந்த சிறைச்சாலை கரையில் இருக்கின்றது புஞ்சு பொருளை சந்தியிலே வந்து ஒரு புத்தர் சிலைக்கு கிளை போட்டார்கள். அப்படி கையை களை வெட்டி அப்படி கண்ணை தோண்டினார்கள். அப்போ இப்படியெல்லாம் நடந்தது. அது என்ன விடயம் என்று சொன்னால், 83ஆம் ஆண்டு இந்த கலவரம் நடந்த பொழுது இந்த கலவரத்தில் அதே போன்று பட்டலந்த கமிஷன்லேயும் அதே போன்று தான். பட்டலந்த கமிஷனுக்கு இப்பொழுதும் கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றன, ஒவ்வொரு சாட்சியும் இருக்கின்றன. அதே போன்று இந்த குட்டிமணி தங்கத்துறை 53 போராளிகளும் எங்களுடைய உறவுகளும் அவர்களுக்கும் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பியவர்கள் இப்பொழுதும் கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றன. இதையும் செய்யுங்கள். இதை எங்களுடைய தமிழ் தலைமத்துவங்கள், எங்களுடைய தமிழ் பேசுவர்கள் நாடாளுமன்றத்தில் இவைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். அதாவது நடைமுறையில் சும்மா நாங்கள் வாசிச்சுட்டு வர்றதுக்கு நாடாளுமன்றம் இல்லை. இங்கே வாசித்து போட்டு டிவியில் வந்தால் அதோட முடியுதான். அது அல்ல முக்கியமானது. அதுபோல் குட்டிமணி இந்த விஷயம் கொண்டு வரப்பட வேண்டும், முக்கியமான விடயம். இதுபோல் எங்களுக்கு இறுதியாக நாங்கள் எங்களுடைய வெளிப்படையாக சொல்லுவோம், எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதுன்னு நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சர்வதேச விசாரணத்தை எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் உள்ளக விசாரணையால் எங்களுக்கு எந்த தீர்வும் வரப்போகிறது இல்லை, அது வெளிப்படையான உண்மை. ஆகவே இந்த பட்டலந்த கமிஷனை கொண்டு வந்தது போல நல்ல விடயம். ஆனால் எங்களுடைய அந்த ஜேவிபிக்கு நடந்தது கொண்டு வர முடியுமா இருந்தால் எல்டிடி காலத்தில் நடந்த இதை கொண்டு வர முடியாதா? கொண்டு வர வேண்டும்.
ஒரு நீதி கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும். அவருக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி இல்லையே. ஆகவே நீதி கிடைக்க வேண்டும். அப்படியே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. திருவோணமலையிலே கடத்தி கொண்டு சென்றார்கள். எங்கே? அதற்கே வைக்க முடியாது. அது மட்டுமா? 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டார்கள். 11 இளைஞர்கள். யார் கர்நாடக அதாவது கடற்படையினரால் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டார்கள் 2008ஆம் ஆண்டு. அந்த இளைஞர்களுக்காக நான் தான் வாதாடினேன். அதில் ஒன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், ஒரு தாயின் ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு மகன் தான், சரோஜா என்ற அவருடைய மகன். ஒரே ஒரு அவன் இறுதியாக வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முதல் நாள் தனது உறவுகள் தன் ஃப்ரெண்ட்ஸுகளை கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு விருந்து கொண்டு வைப்பதற்காக இருக்க பொழுது அவரை கடத்தி கொண்டு போனார்கள். உண்மை ஒரு விடயம் என்னவென்றால், இந்த 11 பேரும் அவர்களுக்கு வவுனியா யாழ்ப்பாணத்துக்கு அன்றாவரம் கூட தெரியாது. அது அங்கெல்லாம் வந்ததே கிடையாது. 11 இளைஞர்களும் கடத்தி கொண்டு சொல்லி வதை முகாம் வைத்தார்கள். எங்கே? திருவண்ணாமலையிலே. அந்த வழக்கிலே தான் அது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன். கர்நாடகாவுக்காக வேண்டி 90 சட்டத்தரணிகள், 5 ஜனாதிபதி சட்டத்தரணியும் 90 சட்டத்தரணிகள் ஆஜரானார்கள். நான் அந்த குடும்பத்துக்காக தனியன் என்று எனது ஜூனியரோடு ஆஜரானேன். இதுதான் ஆகவே இப்போ கர்நாடகோட இந்த வழக்கில் கூட அன்றை அந்த 2 விடயங்கள் வெளிக்கொண்டப்பட்டது. ஒன்று திருகோணமலையிலே வதை முகாம் வெளிக்கொண்டப்பட்டது, ஒன்று முல்லைத்தீவிலே வதை முகாம் என்ற கோட்டபாய அன்று கோட்டபாய வதை முகாம் அதற்கு பேர். அதுவும் வெளிக்கொண்டப்பட்ட இந்த வழக்கிலே. அதுக்கு நீதி கிடைக்க வேணுமா? அதுக்கு இப்போ கண்கண்ட சாட்சிகள் இருக்கிறது. அதுக்கு வைக்கலாமே. அப்படி பட்டியலிட்டு கொண்டு போகலாம். திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், யூனிவர்சிட்டி, தகப்பன் உடைய நிலைப்பாடு அந்த ஒன்று நடக்கவில்லை. உங்களையும் செய்யுங்கள், எங்களையும் பாருங்கள். இதற்கு எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது, அது என்பிபி மெம்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.